அஸ்ஸலாமு அலைக்கும். ரெண்டு சைத்தான் வர்றான். அதுல ஒரு சைத்தான் குண்டா இருக்கான், ஒரு சைத்தான் மெலிஞ்சு போயிருக்கு. இன்னொரு சைத்தான் கேட்கறான், மூணாவது சைத்தான் கேட்கறான், உங்க ரெண்டு பேருக்கு என்ன ஆச்சு? நீ ஏன் ஒல்லியா இருக்க, இவன் ஏன் குண்டா இருக்கான்? சொல்லுங்க. நான் ஒல்லியாக இருக்கிறதுக்கு என்ன காரணம் என்றால், ஒவ்வொரு வீட்டுக்குள் நுழைந்து அவர்களது சாப்பாடை நான் சாப்பிட போகும்போது அவர்கள் பிஸ்மில்லா என்று கூறிவிட்டு சாப்பிடுகிறார்கள். அதனாலவே நான் ஒல்லியாக காணப்படுகிறது. எனக்கு என்னங்க கவலை? நான் போறவங்களாம் பிஸ்மில்லாஹ் சொல்லி சாப்பிட மாட்டேங்கிறாங்க. சாப்பாடும் நான் கிடைச்சிச்சு, அதனால நான் குண்டாயிட்டேன். பாரு எப்படி பாரு, நம்ம சைத்தானுக்கு எவ்வளவு இடம் கொடுக்குறோம் பாரு. பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் சொல்லி சாப்பிட்டா சைத்தான் அப்படி ஈயத்தை காய்ச்சி கொடுக்குற மாதிரி ஆயிடும். சைத்தான் சாப்பிட மாட்டோம். அதே மாதிரி சோறு சிந்தினா கூட நம்ம எடுத்து போட்டு சாப்பிடும். யாரு ஒரு மனிதர் அந்த சாப்பாடுல ஒரு பருக்கை எடுத்து போட்டு சாப்பிடுறாங்களோ சொர்க்கத்துல இருக்க பெண்களுக்கு மகர் கொடுத்த நன்மை. பாருங்க, இந்த குண்டர் சைத்தான் எவ்வளவு சொல்றான் பாருங்க. நான் சாப்பாடு, அவங்க பிசிமி சொல்லி சாப்பிட போறாங்களா, சாப்பாடை சிந்துறாங்க, நான் அதான் குட் ஆயிட்டேன். அதே மாதிரி யூசுப் அலைஹிஸ்ஸலாம், யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் தஆலா அவ்வளவு பெரிய அழகை கொடுத்தாங்க. உலகத்துல பாதி அழகு நம்ம யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு. அப்ப சுலைஹாம்மா அவங்க மேல ஆசைப்பட்டாங்க. சுலைஹாம்மா அவங்க மேல ஆசைப்பட்ட உடனே மத்தவங்க எல்லாம் தப்பா பேச ஆரம்பிச்சிட்டாங்க சுலைஹாம்மா இந்த மாதிரி அப்படின்ட்டு. அப்ப சுலைஹாம்மா என்ன செஞ்சாங்க, 40 பெண்களை வர சொன்னாங்க. 40 பெண்களை வர வச்சு விருந்து, 40 பெண்களுக்கு விருந்து. 40 பெண்களுக்கு என்ன செஞ்சாங்க, 40 பெண்களுக்கு நல்லா வரிசையில உட்கார வச்சு ஒவ்வொரு தட்டு, ஒவ்வொரு கத்தி, ஒவ்வொரு பழத்தை வச்சுட்டாங்க சுலைஹாம்மா. அப்ப என்ன செய்றாங்க, அப்ப வச்சு 40 பெண்களும் எதிர்பார்க்கறாங்க சாப்பிட. அப்ப சுலைஹாம்மா சொல்றாங்க, நான் சொல்லும் போது மட்டும்தான் நீங்க சாப்பிடணும், அது வரைக்கும் நீங்க சாப்பிடணும் அப்படின்ட்டாங்க. 40 பழம், 40 கத்தி, 40 தட்டு வச்சுட்டாங்க வரிசையா. அப்ப என்ன செய்யாங்க, அதாவது யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை வர சொல்றாங்க. அதாவது நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க என்ன செய்றாங்க, வர்றாங்க. அந்த 40 பெண்கள் என்ன செய்றாங்க, இப்ப பழத்தை கொடுத்து கத்திய கொடுத்தாங்க. யாரு? சுலைஹா அலைஹிஸ்ஸலாம். அப்ப என்ன செய்றாங்க, அந்த 40 பெண்கள் என்ன செய்றாங்க, அந்த நபியை பார்த்துக்கிட்டே என்ன செய்றாங்க, பழத்தை இருக்கிறது பல கையை விட்டுறாங்க. பாருங்க, அல்லாஹ் தஆலா எவ்வளவு அழகெல்லாம் படைச்சு வச்சிருக்காங்க. அல்லாஹ்வும் அழகுடையவன், மனிதனே அழகா படைச்சிச்சு. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு இந்த உலகத்துல உள்ள பாதி அழகு முகமது நபி ஸல்லல்லாஹு சொன்னாங்க. அதாவது இருக்கிற நபிமார்கள்லயே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அழகுடையவன். உலகத்துல பாதி அழகு அல்லாஹ் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் அவ்வளவு அழகு. இந்த 40 பெண்கள் என்ன செய்றாங்க, பழத்தை விட்டதுக்கு போல கையை விட்டு ரத்தமெல்லாம் ஓடுது, அது கூட தெரியும். அப்ப சுலைஹாம்மா என்ன செஞ்சாங்க, இதுக்கப்புறம் பார்த்தா அவங்க கையே வெட்டி காலி பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை அப்படியே அகற்றுறாங்க, உள்ள கூட்டி போயிட்டு. அப்புறம் தான் இவனுக்கு உணர்ச்சி வரும், அந்த 40 பெண்களுக்கு உணர்ச்சி. அப்ப 40 பெண்கள் மன்னிப்பு கேட்டு போனோம், நாங்க தெரியாம சொல்லிட்டோம், நீங்க எப்படிதான் இருக்கிறீங்களோ, யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்தோன்னே எங்க மனசை நாங்க பறி கொடுத்துட்டோமே போனாங்க. அல்லாஹ் தஆலா வல்லம் உடையவங்க. அல்லாஹ் தஆலா சூழ்ச்சியாளர்கள்லாம் சூழ்ச்சியாளர். அல்லாஹ்வுடைய பலத்தை நம்ம குறைச்சி அடப்படக்கூடாது. அல்லாஹ் பலசாலி. அல்லாஹ் என்ன சொல்றான், இவ்வளவு பெரிய உலகத்தை படைச்சிருக்கேன், வானம் பூமி, 7 வானம் 7 பூமி என்னுடைய அரசுக்கு முன்னாடி ஒண்ணுமே கிடையாது. இது விட 100 வானத்தையும் 100 இது வச்சாலும் சொர்க்கத்துக்கு ஒரு மோதிரம் சைஸ் கூட கிடையாது இந்த வானம் பூமி. அல்லாஹ் பலசாலிங்க. அல்லாஹ்வுடைய குவாலிட்டியை நம்ம தெரிஞ்சுக்கணும். அல்லாஹ் பலசாலி, அவனுடைய கருணையை நம்ம சொல்லியே முடிக்க முடியும். நமக்கு எத்தனை வருஷம் இடைவெளி, ஒவ்வொரு வானத்துக்கும் 500 வருஷம் இடைவெளி. அல்லாஹ்வுடைய வல்லமை விளங்கணும். அல்லாஹ் சூழ்ச்சியாளர்கள் சூழ்ச்சா, மனிதன் ஒரு சூழ்ச்சி போட்டா அல்லாஹ் சூழ்ச்சி போடும். அல்லாஹ் படைச்சத மனிதனை எதுக்கு, அல்லாஹ்வை வணங்குறதுக்கு தான் அல்லாஹ் படைச்சான். பணங்காசுல சேர்க்கறதுக்கு இங்க அனுப்பல. உண்மையான உலகம் எப்படின்னா, ஒரு மனிதன் மூத்தாயி அவனுக்கு கேள்வி கணக்கெல்லாம் முடிஞ்ச உடனே சொர்க்கம் நடக்கும். அதுதான் இது நம்மளுக்கு சொல்லுவாங்க. இன்னைக்கு எவ்வளவு பேரை இன்னைக்கு வேஸ்டா, கோடி கணக்குல வேஸ்டா வீடு வாசலுக்கு செலவு பண்றாங்க. செலவு பண்ணுங்க, அளவு அளவு. அல்லாஹ் சொல்றான், எல்லாமே அளவோட வச்சுக்க. நீ சிரிக்கிறது கூட அளவு, நீ நடக்கிறிய அது கூட அளவு, ஒரு ஆட அன்பு கொட்டிய அது கூட அளவோட வச்சுக்க. எல்லாமே நீ அளவோட போனா நீ அளவோட இருப்பா. அளவுக்கு மீனா அமுதம் நினைச்சு.
அல்லாஹ் சொல்றாங்க. குர்ஆனை படிச்சு பாருங்க. குர்ஆன்ல ஏகப்பட்ட மர்மங்கள் அடங்கியிருக்கு. குர்ஆனை படிக்க படிக்க தார்ப்பீர்கள். குர்ஆனை படிக்கணும். ஒவ்வொரு மனிதர்களும் படிக்கணும். குர்ஆனை உங்களுக்கு படிக்க தெரியலையா, அடுத்த கொண்டாவது படிச்சு கேளுங்க. அந்த குர்ஆனை எடுத்து முத்தம் கொஞ்சுங்க. பரக்கத்து இருக்குது. ஆனா வானவர்கள்லாம் சந்தோஷப்படுறாங்க. உங்க பாவத்திலும் அல்லாஹ் மன்னிக்க. எப்படியாப்பட்ட அல்லாஹ்வுடைய வல்லமே நம்ம தெரியணும். இன்னைக்கெல்லாம் அல்லாஹ்வுடைய வல்லமே தெரியல. இன்னைக்கு பாருங்க, ஒவ்வொரு மனிதனும் அழகா படைச்சு வச்சிருக்காங்க. நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் தஆலா எவ்வளவு அழகா கொடுத்திருக்காங்க. பெண்கள் 40 பெண்கள் கை வெடிக்கும். பாருங்க, எப்படியாப்பட்ட ஒரு அல்லாஹ் தஆலா நபிமார்கள் எப்படி படைச்சு வச்சிருக்காங்க. அந்த அல்லாஹ் ஒருவனை வணங்குங்க. அப்படி நீங்க வணங்கிட்டீங்க, இருக்கு பாருங்க உங்களுக்கு சொர்க்கம். கற்பனையிலே எட்டாத சொர்க்கம். இல்ல இந்த உலக வாழ்க்கை 60-70 தான் எனக்கு வேணும், இந்த வாழ்க்கை தான் வேண்டாம், உங்க இஷ்டப்படி வாங்க. அல்லாஹ் சொல்றான், உங்களுக்கு இந்த 60-70 வாழ்க்கை தான் உங்களுக்கு வேணுமா, நீங்க நினைச்சபடி வாழ்ந்துக்கீங்க. அல்லாஹ் சொல்றான், நீ தங்க போகணுமா போட்டுக்க. ஆனா உனக்கு அங்க இருக்கு பாரு தங்கத்தை நான் தருவேன் பாரு, உன் உடம்பு ஃபுல்லா தங்கம். இந்த 60-70 வாழ்க்கைக்கு நீ தங்க போடுறியா போட்டுக்க. ஆண்களே போடுறா போட்டுக்க. அல்லாஹ் என்ன சொல்றான், நான் வச்சிருக்க மறைச்சு வச்சிருக்கேன் உனக்கு நான் சொர்க்கத்தை. இந்த உலகத்துக்கு நீ வாழ்றியா வாழ்ந்துக்க. உனக்கு உன் விருப்பப்படி எப்படி எப்படி வாழ்ற வாழ்ந்து. ஆனா அங்க உனக்கு நரகம், உளுந்துட்டு எரியிற நரகத்துல நீ இருப்பா. இன்னைக்கு சாராயம்லாம் இன்னைக்கு சர்வசாதாரணமா குடிக்கிறாங்க. மதுவெல்லாம் இன்னைக்கு சின்ன சின்ன பசங்க எல்லாம் குடிக்கிறாங்க மதுவை. ஒதுக்கிற ஈயத்தை கொடுப்பான்ல, பக்கத்துல கொண்டுக்கு போனோட சதையெல்லாம் அப்படியே உழுதுருமா. அதை குடிக்கலன்னா அடி, மாணவர்கள் அடிப்பாங்க, குடியுமாங்க. தவிர்க்க முடியாத சூழ்நிலை. அந்த மனிதன் குடிச்ச உடனே, அதாவது குடல்ல இருக்கிற அந்த சலம்லாம் அப்படியே சீர சலம் ஓடி வரும். அதை ஜொக்கல கொடுத்து குடிப்பாங்க. குடிக்கலன்னா அடி. அதை குடிச்ச உடனே பாருங்க, அந்த வயிற்றுல உள்ளது அப்படி சீர சலம் வரும். அதை பிடிச்சு கொடுப்பானா. இன்னைக்கு சர்வ சாதாரண சாராயத்தை வாயில வைக்கிறாங்க. சாராயம் வாயில வச்சிடக்கூடாது. சாராயத்தை வச்சிட்டா போச்சு, 40 நாள் இபாதத்து போயிடும். இன்னைக்கு முஸ்லிம் ஆட்கள் குடிக்க ஆரம்பிச்சாங்க. சர்வ சாதாரண போச்சு. 40 நாள் இபாதத்து முடிக்கணும். அல்லாவுக்கு பயப்படணும். அல்லாஹ் கோபக்காரன், பாசம் உடையவன். எவ்வளவுக்கு எவ்வளவு பாசமோ அந்த அளவுக்கு கோபம் இருக்கு அல்லா இடத்துல. அல்லாவுடைய விஷயத்துல நம்ம பயந்து பயந்து வாழணும். அதுக்குதான் நபிமார்கள்லாம் பயந்தாங்க. முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு நரகத்தை அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தையும் நரகத்தையும் காமிச்சான். அவங்க சிரிச்சதே கிடையாது. வாழ்நாள் 2 வாட்டி தான் சிரிச்சிருக்காங்க. கடவா பல்லு தெரிகிற அளவு. அத்தனை நேரம்லாம் மக்களை பத்தி கவலைப்பட்டுட்டே இருப்பாங்க. நபிமார்கள்லாம் கேட்பாங்க, மனைவிமார்கள்லாம் கேட்பாங்க, ஏன் இவ்வளவு கவலைப்படுறீங்க, ஏன் இப்படி அழுவுறீங்க, நீங்க பாவமே செய்யாத நபியில ஏன் என்னுடைய உம்மத்து நரகத்துக்கு போயிடக்கூடாது, என்னோட உம்மத்து நரகத்துக்கு போயிடக்கூடாது அழுதுட்டே இருப்பாங்க. தாடிலாம் நனைஞ்சு. நம்ம முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்து மேல அதிகமாக கவலை எடுத்துக்கிட்டாங்க. ஏன் இந்த உம்மத்து எப்படியாவது சொர்க்கத்துக்கு போன்னு ரொம்ப அப்படியே அழுது வடிப்பாங்க. சகாபாக்கள்லாம் கேட்பாங்க, ஏன் இவ்வளவு வருத்தமா, நீங்க ரொம்ப கவலைப்பட்ட, உங்களை பத்தி எனக்கு பயம் வருது, நீங்க அவ்வளவு கவலைப்படுறீங்களே. அவ்வளவு கவலைப்பட்டாங்க. சகாபாக்கள்லாம் திகைச்சு போனாங்க. இந்த அளவுக்கு நீங்க கவலைப்படணும். அவங்க உம்மத்து மேல அவ்வளவு பாசம். முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படியாவது இந்த மனுஷனை கொண்டு போய் சொர்க்கத்துல கொண்டு போய் விட்டு அவ்வளவு கஷ்டப்பட்டாங்க. அதே மாதிரி நம்மளும் கொஞ்சம் கஷ்டப்படணும். அடுத்தவங்களை பத்தி நம்ம கவலைப்படணும். அடுத்தவங்கள இந்த மார்க்கத்தை எத்தி வைக்கணும். இந்த சொர்க்கத்துக்காக தான் நம்ம வாழணும். எதுக்கு நம்ம தைரியமாக பேசணும். ஒவ்வொரு சகாபாக்களும் சரி, ஒவ்வொரு நபிமார்களும் சரி, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை எடுத்து சொன்னாங்க, எடுத்து பேசினாங்க, தைரியமா பேசினாங்க. அப்படியாப்பட்ட மார்க்கம் இந்த மார்க்கம். பெண்களுக்கு நான் சொல்றேன், பெண்கள் கண்ணியமாக வாழ்ந்து அழகான முறையில வாழ்ந்து, அழகான முறையில நீங்க வாழ்ந்துட்டீங்க. உங்களை பத்தி உங்களை சரித்திரம் பேசு, உங்களை பத்தி உங்களை சந்ததிகள் பேசு. நபிமாரோட தலைமுறை 48 தலைமுறை. நம்ம முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாவமே செய்ய, எந்த குடும்பத்தார் பாவமே செய்யாம அந்த வழியில வந்தாங்க. முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு நம்ம பின்பற்றணும். அழகான அறிவுள்ள மார்க்கை, இந்த மார்க்கத்தை நம்ம பின்பற்றணும். அஸ்ஸலாமு அலைக்கும்.